இட்லி மாவு அரைக்கிற வேலையை பார்த்துட்டு இட்லி மாவுக்கு மெஷர்மெண்ட் சொல்லனா எப்படி? இட்லி மாவுக்கு எந்த அளவுக்கு ஊற போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரேஷன் அரிசியோ இல்ல கடை அரிசியோ 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து கரெக்டா இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். உளுந்து 1 மணி நேரத்துல ஊறினா பூக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் பூக்கிறது கிடையாது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாவது கண்டிப்பா உளுந்து ஊறுனா அப்பதான் உபரி. அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறணும். எல்லாத்தையும் ஊற வச்சு கழுவி அரைச்சி நல்லா இட்லி சுட்டிங்கன்னா சூப்பரா பந்து போல வரும். இதுதான் என்னுடைய அளவு. இதுக்கான தனிப்பட்ட வீடியோ என்னால் போட முடியல. எனக்கும் லாங் வீடியோலாம் போடணும்னு ஆசை தான். லாங் வீடியோவே நான் ரொம்ப போட்டிருக்கவே மாட்டேன். எனக்கான லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லையான்னு கேட்டால் அது ஒரு பக்கம். இன்னொன்று எனக்கு வந்து நானே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா, என்னால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எதோ எடுத்துட்டு லாங் வீடியோலாம் எடுக்கணும்னா அங்கங்கே தூக்கிக்கிட்டு எப்போ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் எடுக்கணும். முக்கியமாக நல்ல ஒரு ஃபோனாக வாங்கிட்டு தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மதிய லஞ்சுக்கு பன்னீர் பிரியாணி, நம்மளுடைய எமர்ஜென்சி வெப்பன்ஸ் பன்னீர் தான் வச்சு இன்னைக்கு செஞ்சிருந்தேன். பன்னீர் பிரியாணி செஞ்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்சையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சூடாக ஹாட் பாக்ஸில் கூட்டி வச்சுட்டு அடுத்து என்ன கம்பெனிக்கு டீ போடுற வேலை தான். டீயை முன்னாடியே வச்சுட்டு அதை வச்சுட்டு பிரியாணியும் தம்மாயிடுச்சு. பாத்திரமும் அவ்வளோவா விளக்கியிருக்கேன். இந்த டீ இல்லைன்னா எனக்கு கம்பெனிக்குள்ளே யாரும் விடவே மாட்டாங்க, துரத்தி விட்டு